Hi viewers, welcome to my channel. Today class, what I am going to cover from this video, how to design a spur gear. So already இந்த வீடியோ போட்டிருப்பேன் designing of flat belt, designing of V belt. In continue that, now I am going to design a spur gear. ஓகே. ஸோ இந்த ஸ்பக்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லாஜிக் தான் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹவர்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆர் லைஃப் கொடுப்பாங்க. இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சேம் மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து வித்தவுட் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 4 லாஜிக்கில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ சம் வாட் காம்ப்ளிகேட்டட். ஓகேங்களா? லைக் காம்ப்ளிகேட்டட் இன் த சென்ஸ் யூ நீட் டு ஒர்க் அவுட் மோர். ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், நிறைய டைம் டேக்கன் ஆகும். சேம் மெட்டீரியலும் கொடுத்துருந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்தாங்கன்னா சம் வாட் பெட்டர். பட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்தாங்கன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஓகேங்களா? யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத சொல்ல அதே போல் கொஸ்டின்ஸ் வந்து பெட்டர் யூ அவாய்ட் பிகாஸ் இட் கன்சியூம் மச் டைம். ஓகேங்களா? வித்தவுட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படி சப்போஸ் கொஸ்டின் கொடுத்தாலும் ரொம்ப ஈஸி, டைரெக்டாக சம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப். ஓகே, இந்த மெட்டீரியல் சொல்கிறேன் இல்லையா, இது என்னன்னா, ஸோ கியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 சொல்லுவாங்க. ஒன்று வந்து பினியன். ஓகேவா? ஒன்று வந்து பினியன், இன்னும் வந்து பிக்கராக இருக்கிறது வந்து கியர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கியர் ஆர் வீல். ஓகேங்களா? ஸோ கியர் அண்டு வீல். ஸோ பவர் டிரான்ஸ்மிட் பண்ணது இருக்கிறது வந்து பினியன். ஸோ எது பவரை ரிசீவ் பண்ணுதோ அது வந்து என்னன்னா கியர்ஸ் சொல்லுவாங்க ஆர் வீல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். சப்போஸ் கொஸ்டினில் வந்து பினியன் அண்ட் கியர் ஆர் சேம் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும். அது எப்படின்னு நான் இப்போ சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் பினியன் வேறு மெட்டீரியல், கியர் வேறு மெட்டீரியல்னா ஸோ டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணணும். ஸோ வித் ஒர்க்கிங் ஹவர்ஸ், வித்தவுட் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ இது 4 டைப்பும் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் ஏ பேர் ஆஃப் ஸ்டேட் ஸ்பர் கியர். இது என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பர் கியர் பண்ண சொல்கிறாங்க. என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் க்ரஷர். ஸ்டோன் வந்து க்ரஷிங் பண்ணுற மிஷினுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியர்ஸ் ஆர் மேட் ஆஃப் C40 ஸ்டீல். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் போத் பினியன் அண்ட் கியர்ஸ் ஆர் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல். என்ன மெட்டீரியல்னா C40 ஸ்டீல். நெக்ஸ்ட் வந்து ஸோ கண்டிஷன் சொல்கிறாங்க, த பினியன் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் 30 kilowatt at 120 rpm. The gear ratio, velocity ratio, gear ratio is nothing but 3. The gear is working hours. ஸோ இந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் லைஃப் ஆஃப் த கியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாடல் பார்க்கலாம். ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருந்தா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு மெத்தடாக பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாம். கிவன் டேட்டா. ஸோ கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். போத் கியர் and pinion are made of same material. ஸோ ரெண்டுமே சேம் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு கண்டிஷனாக நான் நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்கன்னா C40 ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பவர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்கன்னா P = 30 kilowatt பவர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு N = 1000
200 RPM கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கியர் ரேஷியோ தட் இஸ் I3 கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் தட் இஸ் லைஃப் ஆஃப் த கியர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 8 hours per day 8 hours per day இருக்குது. 6 days in a week அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீக்கில் 6 days ரன் ஆகுதான். ஈச் டே வந்து 8 hours ரன் ஆகுது. ஃபார் 3 years கொடுத்துருக்காங்க. ஃபார் 3 years. ஸோ நமக்கு தெரியும் 1 yearக்கு வந்து 52 weeks இருக்குது. ஸோ 1 yearக்கு 52 weeks இருக்குது. ஸோ இன்ட்டு 3 போட்டால் 3 yearsக்கு எவ்வளோ வீக்னு கிடச்சிடும். ஸோ ஈச் வீக் வந்து என்ன 6 hours 6 days ரன் ஆகுது இன்ட்டு 8 hours. ஸோ இதை போட்டோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் டோட்டல் லைஃப் வந்து 7488 hours வந்து ரன் ஆகுது. ஸோ டோட்டலாக இவ்வளோ தான் லைஃப். இவ்வளோ லைஃப் வந்து ரன் ஆகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்ன பார்க்க போதும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் சேம் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. இந்த இதில் வந்து 8 ஸ்டெப் வந்து எல்லாத்துக்கும் காமன் தான். ஸோ 8 ஸ்டெப்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸ்டெப் 1 மெட்டீரியல் செலெக்ஷன் ஃபார் pinion and wheel. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து கிவன், பட் அதோட மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எடுக்கணும். இங்கே போத் கியர் அண்ட் pinion are made of same material. ஓகேங்களா? சேம் மெட்டீரியல் C40 ஸ்டீல். ஓகேங்களா? இப்போ நம்ம PSG டிசைன் டேட்டா புக்கு எடுத்துக்கலாம். இப்போ PSG டிசைன் டேட்டா புக்கில் ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா சேம் மெட்டீரியல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு we need to calculate. இது வந்து லைஃப் ஹவர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஸ்டெப்பு போடணும். சப்போஸ் லைஃப் ஹவர்ஸ் கொடுக்கல டைரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா PSG டேட்டா புக்லேருந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கியர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒன்று வந்து டிசைன் சர்ஃபேஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் சிக்மா சி. பிராக்கெட் உள்ள பார்த்தா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், தட் இஸ் டிசைன் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. செகண்ட் வந்து டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ரெண்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் கிவன் மெட்டீரியல். ஓகேவா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் given material sigma b. சப்போஸ் ஹவர்ஸ் கொடுக்கலைன்னா இது 2 வேல்யூ நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம், எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேவா? இங்கே ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால இந்த ஸ்டெப்பு போடுறேன். 1 டிசைன் ஆஃப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் சிக்மா சி. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு கிவன் மெட்டீரியல், நம்மளுக்கு கிவன் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க C40. ஸோ கிவன் மெட்டீரியல் C40. ஓகேங்களா? C40 மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா டிசைன் டேட்டா புக்கை எடுத்துக்கலாம். இதில் போனீங்கன்னா பேஜ் நம்பர் 8.16 போனீங்கன்னா இதில் பாருங்க சிக்மா சிக்கு 2 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன? சிக்மா சி ஈக்குவல் டு சிபி ஹெச்பிகே சிஎல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிக்மா சி சிஆர் ஹெச்ஆர்சி, அதாவது ராக்வெல் ஹார்ட்னஸ் நம்பர், பெர்னல் ஹார்ட்னஸ் நம்பர். நமக்கு என்ன ஸ்டீல் கொடுத்துருக்காங்கன்னா T40 ஸ்டீலு கொடுத்துருக்காங்க.
இந்த C40Cலுக்கு பார்த்தீங்கன்னா HRC, அதாவது ராக்வெல் ஹார்ட்னஸ் நம்பர் தான் எடுத்துக்கிறாங்க, பெர்னர் எடுத்துக்கல. அப்போது நம்ம என்ன பண்ணால் இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எதை எடுக்கணும்னா, உனக்கு கொடுத்துக்கிற மெட்டீரியலுக்கு ஹார்ட்னஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து என்ன HRC கொடுத்துருக்காங்க. அப்போது சிக்மா C = HRC, இந்த ஃபார்முலா வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். ஸோ சிக்மா C = CR into HRC into KCL. இதோட யூனிட் என்ன கொடுத்துருக்கான், kgf/cm². நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, டேட்டா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே யூனிட்லேயே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். லாஸ்ட்டாக யூனிட் கன்வர்ஷன் வந்து பண்ணிக்கலாம் Nm/m². இல்லை நான் ஃபஸ்ட்லேருந்தே Nm/m² கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் பண்ணலாம், டெக்ஸ்ட் புக்கில் அப்படி போட்டுப்பாங்க. என்னுடைய சஜஷன் வந்து டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா kgf/cm² தான் இருக்கும் டேட்டா புக்கில். ஸோ அதை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணுவீங்க, அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணினா நீங்கள் அதே போல் ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லைன்னா இதே kgf/cm² போட்டுட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக ஆன்சரில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது என்னுடைய சஜஷன். உங்களுக்கு எப்படி கன்வீனியாக இருக்கோ அதே போல் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் சிஆர்னா என்ன, HRC KCL வேல்யூ வந்து எடுக்கலாம். ஸோ ஃப்ரம் PSC டிசைன் டேட்டா புக். ஓகேங்களா? ஸோ 8.16 பார்த்தீங்கன்னா சிஆர் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, சிஆர் வேல்யூ. ஸோ நாம் C45 ரெண்டு கண்டிஷன் இருக்குது, ஹார்டன் அண்ட் டெம்பர்ட். நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஹார்டனிங். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஹார்டன் அண்ட் டெம்பர்டுக்கு வேல்யூஸ் வந்து எடுக்க போகிறேன். ஹார்டன் அண்ட் டெம்பர்டு வந்து என்ன பண்ண போகிறேன், வேல்யூஸ் வந்து எடுக்க போகிறேன். ஸோ சிஆர் பார்த்தீங்கன்னா 265. ஸோ HRC பார்த்தீங்கன்னா 40 to 55 ரேஞ்சில் நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு வேல்யூ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து KCL பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் திருப்பினீங்கன்னா KCL இதுக்கு பாருங்க, லைஃப் ஃபேக்டர் ஃபார் சர்ஃபேஸ் கான்டாக்ட் கம்போசிஷன் ஸ்ட்ரென்த். KCL பார்த்தீங்கன்னா 6√10⁻⁷/n. சப்போஸ் அன்டில் இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஸ்டீலு கேஸ்டியான்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டேபிளில் போயிட்டு நீங்கள் எடுக்கலாம். லைஃப் சைக்கிளில் ஜென்ரலாக வந்து இந்த ஃபார்முலாவே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா அப்போ KCL வந்து எப்படி கண்டுபிடித்து பார்த்தாச்சு. ஃபார்முலா வந்து 8.17 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிஆர் வேல்யூ வந்து டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம் கரஸ்பாண்டிங் டு மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து HRC வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டேபிள்லேருந்து. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நம்ம சிக்மா சியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரம் PSC டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 8.16. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது, 8.16 பேஜ் நம்பரில் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சிஆர் வேல்யூ எடுக்கிறேன். சிஆர் = 265. இது எப்படி எடுக்கிறதுனா ஃப்ரம் PSG டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 8.16 corresponding to given material C40. ஓகேங்களா? C40. ஓகேங்களா? ஸோ C40 தானே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, C40. ஓகேங்களா? ஸோ C40க்கு நேரம் என்ன பண்ணுறீங்க, எடுத்துக்க வேண்டாம். C40 என்ன கண்டிஷனுங்கன்னா ஹார்டன்ட் அண்டு டெம்பர்டு, இந்த கண்டிஷனுக்கு நான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எல்லாம் சர்ஃபேஸ் ஹார்டனிங் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், நத்திங் தான். நீங்கள் எது வேணாலும் எடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. ஸோ HRC சிஆர் எடுத்தாச்சு. ஸோ HRC வேல்யூ என்ன பண்ணலாம், அதே பேஜ்லேயே HRC வேல்யூ எடுத்துக்கலாம். HRC வந்து எவ்வளோ, 40 to 55. நான் என்ன பண்ணுறேன்னா HRC வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ செலக்ட் HRC வேல்யூ வந்து 55 எடுத்துக்கிறேன் அதே பேஜ்லேயே. ஓகேங்களா? டேட்டா புக்லேருந்து எடுத்துக்கிட்டேன். இங்கே எழுதிக்கணும் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் PSC டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் என்னவோ அதை எழுதிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், KCL கண்டுபிடிக்கணும். ஸோ KCLக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், பேஜ் நம்பர் 8.17. பேஜ் நம்பர் 8.17 போனீங்கன்னா KCL = 6√10⁻⁷ divided by n. ஓகேங்களா?
இந்த என்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா புக்லேயே இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலால n இஸ் நத்திங் பட் 60 இன்டூ n இன்டூ டி. ஸோ டீன்றது லைஃப் இன் ஹவர்ஸ் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க, என்னன்றது ஆர்பிஎம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன், ஃபார்முலாவில் n ஈக்குவல் டு பேஜ் நம்பர் 8.17லேயே இருக்குது ஃபார்முலா. n ஈக்குவல் டு 60 இன்டூ n இன்டூ டி. ஓகேங்களா? ஸோ 60 ஆர்பிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1200 ஹவர்ஸ், லைஃப் இன் ஹவர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 7488. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், n கண்டுபிடிக்கலாம். என்ன 539.176 10⁻⁶ சைக்கிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். KCL 6√10⁻7 divided by 539.17 into 10⁻⁶. ஸோ எவ்வளோ வருது, 0.755. ஓகேங்களா? ஸோ இப்போ சிக்மா சி கண்டுபிடிக்கலாம். ஸோ சிக்மா சி ஈக்குவல் டு 55 நம்ம எடுத்த வேல்யூ. ஓகேங்களா? இன்டூ சி வந்து 6265 எடுத்துருக்கோம் டேட்டா புக்லேருந்து. KCL வந்து 0.755. ஸோ இது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 11.00 இன்டூ 10⁻³ kgf per சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டெப் 1ல ஃபர்ஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ சிக்மா பி. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து டேட்டா புக்லேயே அவைலபிள். இங்கே பாருங்க 8.18 எடுத்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்கு, ரொட்டேஷன் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன், ரொட்டேஷன் ஆன் போத் டைரக்ஷன். எப்பவுமே கியர்ஸ் வந்து போத் டைரக்ஷன் தான் ஜென்ரலாக ரொட்டேட் ஆகும். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன் டைரக்ஷன் தான் வேணும்னா நீங்கள் ஒன் டைரக்ஷனும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ரொட்டேஷன் போத் டைரக்ஷன் வந்து கண்டிஷனை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஸோ என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, சிக்மா பி ஈக்குவல் டு டிசைன் ஸ்ட்ரெஸ் KBL divided by n into K sigma into n to the limit. ஓகேங்களா? எங்கேருந்து எடுத்தேன், பேஜ் நம்பர் 8.18ல கியர்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். என்ன கியர் ரொட்டேஷன் இன் போத் டைரக்ஷன். ஓகேங்களா? போத் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுதுன்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் KBL n K சிக்மா தென் சிக்மா 1 n to the limit வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், ஸோ we know that KBL நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், n that is factor of safety, this is not a speed. நெக்ஸ்ட் வந்து K n to the limit வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். டேட்டா புக்ல இருந்து எடுக்க போதும். ஸோ டேட்டா புக்கில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா லைஃப். இங்கே பாருங்க நெக்ஸ்ட் பேஜ் திருப்பினீங்கன்னா லைஃப் ஃபேக்டர் KBL அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஜென்ரலாக என்ன ஃபார்முலானா 9√10⁻⁷ டிவைடட் பை n. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், KBL வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 8.19 போனீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஸ்டீல் எடுத்துருக்கோம். ஸ்டீல் வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. கியர் வந்து மேட் ஆஃப் கேஸ்டிங், யூசிங் கேஸ்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் எடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோர்ஜிங் பண்ணிக்கலாம், இல்லை கேஸ்ட் ஃபோர்ஜ் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். நான் வந்து ஸ்டீல் வந்து கேஸ்டிங் மட்டும் பண்ணியிருக்காங்க நான் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நோ ட்ரீட்மெண்ட் இருக்கு, டெம்பர்ட் ஆர் நார்மலைஸ்டுன்னு இருக்கு. நான் வந்து என்ன பண்ணுறேன், டெம்பரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் நோ ஹீட் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுக்கலாம், சாஃப்டாக இருக்கும் கியர்ஸ். ஜென்ரலாக கியர் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ண கண்டிஷனை எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் எண்டோஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க.
forged steel, cast steel, alloy steel, cast iron. நான் வந்து cast steel தான் எடுத்துருக்கேன். அதனால இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நீங்க இல்ல forged steel அசியூம் பண்ணீங்கன்னா forged steel எடுத்துக்கலாம். alloy steel வேணா alloy steel எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் way to get the values. ஸோ இந்த பேஜ்ல இருந்து endurance லிமிட்டும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் போனீங்கன்னா கேபிஎல் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எழுதலாம். ஸோ கேபிஎல் என்ன ஃபார்முலா எடுத்தோம்? 9 root of 10 to the power of 7 divided by n. இந்த n நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டைரக்டாவே போட்டுடலாம். 9 அங்கே 6 போட்டோம், இங்கே 9 போதும். 10 to the power of 7 divided by 539.17 into 10 to the power of 6. ஸோ இது போட்டிங்கன்னா 0.829 கிடைக்கும். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எடுக்கணும். நான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். இது எங்கே எப்படி எடுத்தேன்னா ஃப்ரம் PSG design data book page number 8.19. ஓகேங்களா? ஸோ corresponding to steel. ஓகேங்களா? corresponding to cast steelக்கு நேரா எடுத்துக்கிறேன். ஓகேவா? corresponding to cast steel. ஓகேவா? cast steel and tempered. இந்த கண்டிஷனுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க எது வேணாலும் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து endurance limit ஃபார்முலா நான் எடுத்துக்கேன்னா 0.22 sigma u plus sigma y plus 500. இது எங்கன்னா டேட்டா புக்ல இருந்து எடுத்தேன். from PSG design data book, from PSG design data book page number 8.19ல corresponding to cast steel. ஓகேங்களா? cast steel தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுல சிக்மா யூ சிக்மா ஒய் அது எப்படி எடுக்குதுன்னா இது வந்து corresponding to given மெட்டீரியலுக்கு நேரா நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி எடுக்கலாம்னா ஸோ ஃப்ரம் PSG டிசைன் டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 1.9 பாருங்க. பேஜ் நம்பர் 1.9 போனீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துக்கிற மெட்டீரியல் வந்து இங்க இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க? C40 கொடுத்துருக்காங்க. இந்த C40 நேரா பாருங்க என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க? 63 to 71. இது வந்து சிக்மா யூ, that is ultimate stress. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் C40 நேரா 58 to 68 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து yield stress பார்த்தீங்கன்னா 33 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 33 கொடுத்துருக்காங்க சிக்மா ஒய். யூனிட் நல்லா பார்த்துக்கோ. இது வந்து kgf per mm ஸ்கொயர்ல இருக்கு. இது வந்து kgf per mm ஸ்கொயர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ mm ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ அது நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், இங்க சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ சிக்மா யூ ultimate tensile strength sigma u எங்க இந்த இடத்த பேஜ் நம்பர் 1.9 given material C40 தான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இது ரேஞ்ச் எவ்வளவு இருக்கு? 63 to 71. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் 63 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ சிக்மா யூ ஈக்குவல் டு 63 கேஜிஎஃப் பர் சென்டிமீட்டர் கேஜிஎஃப் பர் mm ஸ்கொயர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ கேஜிஎஃப் பர் mm ஸ்கொயர், கேஜிஎஃப் பர் mm ஸ்கொயர். இதை நீங்கள் என்ன பண்ணா கேஜிஎஃப் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிடுங்க இங்கேயே. ஏன்னா நம்மளுடைய மற்ற டேட்டாலாம் கேஜிஎஃப் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ இதை கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எம்எம்ல இருந்து சென்டிமீட்டரா மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? -2 மேலே போச்சுன்னா +2 ஆகிடும். அப்போ 63 into 10 to the power of 2 kgf per centimeter square. ஓகேங்களா? ஸோ சிக்மா யூ எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் சிக்மா ஒய். அதே பேஜிலே என்ன பண்றீங்க? yield stress எடுத்துக்கலாம். ஸோ yield stress
சிக்மா y வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான் 36 ஓகேங்களா kgf per mm square. ஸோ இதையே நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் 36 into 10 to the power of 2 kgf per சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துக்கிற C40 ஸ்டீலுக்கு நேராக அந்த டேபிள் வந்து நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்க வேண்டியதுதான் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம். இதுதான் கண்டிஷன். இப்போ நம்மளுக்கு ஹவர்ஸ் கொடுக்கல, ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுக்கலைன்னா இந்த ரெண்டு டேட்டாவை டைரெக்டாக எடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம் சம்மு ஓகேவா. இப்போ இதில் ஹவர்ஸ் கொடுத்தனால நம்ம இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, நான் அது தனியாகவே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். இப்போதைக்கு இதையே பார்ப்போம் ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டு வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 0.22 சிக்மா u வந்து 63 into 10 to the power of 2 plus இது வந்து 36 into 10 to the power of 2 plus 500. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா எனக்கு எவ்வளோ வருதுன்னா 2678 kgf per சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக kgf per சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். டேட்டா புக்கில் கீழே பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பான் எந்த யூனிட்டில் சப்ஸ்டிட் பண்ணணும். அதனால் கரெக்டாக யூனிட் கன்வர்ஷன் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா. ஸோ இப்போ இது வந்து என்ன கண்டுபிடிச்சோம், எல்லாமே கண்டுபிடிச்சோம். இதில் ஒரே ஒரு டேட்டா மட்டும் கண்டுபிடிக்கல. என்ன ஃபார்முலா பார்ப்போம். ஸோ கேபிஎல் இந்த கே சிக்மா வந்து பார்க்கணும். இந்த கே சிக்மா வந்து எப்படி எடுக்கலாம்னா இங்கே எழுதியதான் கே சிக்மா. இது வந்து நம்ம டேட்டா புக்கில் அதே பேஜ்லேயே இருக்கும். ஸோ இந்த கேஜி பாருங்க கே சிக்மா தட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 8.19ல நம்மளுக்கு என்ன எடுத்துக்கன்னா ஸ்டீல் எடுத்துக்கேன். நீங்கள் ஸ்டீல் கேஸ்ட் எடுக்குன்னா இதை எடுத்துக்கலாம். கேஸ்ட் கையான எடுவேன்னா இதை எடுத்துக்கலாம். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம்ப்பா. நான் ஸ்டீல் நார்மலைஸ் சர்ஃபேஸ் ஆர்டர் இதுக்கு 1.5ன்னு இருக்கு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்கு 1.2ன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட் அயன் இருந்தால் 1.2 ஓகேவா. ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டீலு 1.5 எடுத்துக்கிறேன். இதில் வந்து எக்ஸ் வேல்யூ வந்து எப்பவுமே ஸ்டார்டிங் வித் 0 தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் பொறுத்தவரைக்கும். அப்போ இது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் விட்டுருங்க. இது ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் கொடுக்கணும்னா அது மட்டும்தான் போடணும். நான் இது சம்மில் எதனா எக்ஸாம்பிள் சம்மில் சொல்ல இதை சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக இதுலேருந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இது இந்த கண்டிஷன் இருக்கேன். நீங்கள் எந்த கண்டிஷன் வேணாலும் எடுத்துக்கலாம்ப்பா. 1.5 எடுக்கலாம், 1.2, 1.2 எது வேணாலும் எடுக்கலாம். நான் 1.5 எடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5 from PSC Design Data Book page number 8.19. So condition வந்து x வந்து என்ன x வந்து 0 to 19 அந்த கண்டிஷன் நான் எடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ corresponding to x வந்து less than or 0 x 1.2 ஓகேங்களா. இந்த கண்டிஷனில் 1.5 எடுத்துருப்போ எல்லா டேட்டாவும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஃபார்முலாவில் என்ன பண்ணிடலாம் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வேல்யூ அது பார்ப்போம். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். சிக்மா பி ஈக்குவல் டு 0.829 divided by 2 into 1.5 into 2678. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சிக்மா பி கிடைச்சிடும். சிக்மா பி ஈக்குவல் டு 740.02 kgf per சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதுதான்ப்பா. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருந்தான்னு வச்சுங்க, என்ன பண்ணணும்னா இப்போ நான் ஸ்டீலு கண்டுபிடிச்சேன் இல்லையா, என்ன கொடுப்பாங்க ஸ்டீலு கேஸ்டியான்னு கொடுப்பாங்க ரெண்டு மெட்டீரியல். அப்போ என்ன பண்ணோம் இதே போலவே இப்போ நான் போட்டேன் இல்லையா சிக்மா பி சிக்மா சி கண்டுபிடிச்சேன் இல்லையா, இது ஸ்டீலுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், கேஸ்டியானுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்ல சிக்மா சி சிக்மா பி வந்து எந்த மெட்டீரியல் வந்து ஹையஸ்டாக இருக்கோ அந்த மெட்டீரியலுக்கு வந்து என்ன பண்ணும்
நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? சாரி, எது லோயஸ்டா இருக்கு, எது வீக்கஸ்ட் மெட்டீரியலோ அதுக்கு அதுக்கு டிசைன் பண்ணிட்டா ஹையஸ்ட் மெட்டீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் லாஜிக். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் கொடுத்தோம்னா இதே ஸ்டெப் இதே போலவே சிக்மா பி சிக்மா சி ரெண்டு மெட்டீரியல் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து எது லோயஸ்ட் லைக் ஹையஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை வந்து எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். சப்போஸ் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்கன்னா. ஓகேங்களா? இது ஸ்டெப் 1 ஓவர். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2 போடலாம். ஸ்டெப் 2 போடலாங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 calculation of minimum center distance. Center distance வந்து கண்டுபிடிக்கணும். So calculation of minimum center distance. So இது ஃபார்முலா எங்க இருக்குன்னா PSC டிசைன் டேட்டா புக்ல இத பாருங்க. cylindrical. So this for gearக்கு center distanceக்கு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ ஏ இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்கணும். 8.13லேருந்து எடுத்துக்கிட்டு இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் பேஜ் நம்பர் 8.13 பேஜ் நம்பர் 8.13ல போனீங்கன்னா ஏ I + 1 root of 3.74 divided by compressive stress whole square into Young's modulus design torque divided by psi into I. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதில் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐ வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு சிக்மா சி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் போன ஸ்டெப்பில். எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 11.00 into 10⁻³ kgf per centimeter ஸ்கொயரில் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே போத் மெட்டீரியல் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல். ஸோ டிசைன் டேட்டா புக்கில் போனீங்கன்னா பேஜ் நம்பர் 8.14 இங்கே பாருங்க ஸ்டீலுக்கு ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டீலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2.15 into 10⁻6 kgf per centimeter square. ஸோ இந்த பேஜ்லேருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சை வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே நம்ம கேர் வந்து ஹை ஸ்பீடு தான் டிசைன் பண்ணுவோம். ஸோ அப்போ சை வேல்யூ வந்து 0.3 இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மிஷின் டிசைன் டார்க் கண்டுபிடிக்கணும். டிசைன் டார்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. MT = MT KD into KL. இந்த KD KL வேல்யூ வந்து கேவே கொடுத்துருக்காங்க. KD KA வந்து 1.3. ஓகேவா? ஏன்னா நம்ம சிமெட்ரி கே தான் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த MT மட்டும் கண்டுபிடிக்கணும். MTக்கு இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க 71620. இஃப் இவங்க பவர் வந்து ஹெச்பியில் கொடுத்துருந்தா இந்த எடுத்துக்கணும். உங்கள் பவர் கிலோ வாட்டில் கொடுத்தனால இதை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து பவர் வந்து கிலோ வாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணுத்துலேயும் வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், MTக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எல்லா டேட்டாவும் எப்படி எடுத்துன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம இங்கே ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ இ வேல்யூ வந்து 2.16 into 10⁻6 kgf per centimeter square. இது எப்படி எடுத்தேன்? From PSG design data book page number 8.14ல நம்மளுக்கு given material நேராக எடுத்துக்கிட்டேன். psi வேல்யூ அதே பேஜில் 0.3 எடுத்துக்கிறேன். அதே பேஜில் எடுத்துருக்கேன். corresponding to high speed condition. corresponding to high speed condition. ஓகேங்களா? high speed condition எடுத்துக்கிட்டேன். இப்போ MT வந்து என்ன பண்ற 8.15ல பண்ணீங்கன்னா பேஜ் நம்பர் 8.15ல பண்ணீங்கன்னா ஃபார்முலா இருக்கும் MTக்கு. ஸோ MT = MT into KD into K. இந்த KD into K பார்த்தீங்கன்னா அதே பேஜில் 1.3. இது எப்படி எடுத்தனா ஃப்ரம் PSG design
data book page number 8.15 ஓகேங்களா ஃபார் சிமெட்ரி செக்ஷனுக்கு எடுத்துக்கிறேன் நம்மளது வந்து சிமெட்ரிக் தான் ஓகேவா கேர் வந்து சிமெட்ரிக் ஸ்கீமாக தான் இருக்கும் ஸ்கீம் ஓகேவா ஸோ எம்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த எம்டி வேல்யூ இஸ் நத்திங் பட் 97420 கிலோவாட் உனக்கு கொடுத்துக்கிற பவர் டிவைட் பை என்னன்றது ஆர்பிஎம் இங்கே ஸோ 97420 நமக்கு வந்து 30 கிலோவாட் பவர் கொடுத்துருக்காங்க 1200 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2435.5 கேஜிஎஃப் சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும் இப்போ இதில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணலாம் ஸோ எம்டி கண்டுபிடிச்சிக்கலாம் எம்டி ஈக்குவல் டு தட் இஸ் டிசைன் டார்க் இஸ் நத்திங் பட் 2435.5 இன்ட்டு 1.3 இதை போட்டிங்கன்னா 3166.15 கேஜிஎஃப் சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் டிசைன் டார்க் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த ஸ்டெப்ல டிசைன் டார்க் கண்டுபிடிச்சாச்சு எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ சென்டர் டிஸ்டன்ஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஏ ஈக்குவல் டு மினிமம் சென்டர் டிஸ்டன்ஸ் ஏ ஐ வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன் ஐ வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன் ஐ வந்து 3 நம்மளுக்கு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 3 ஓகேவா ஸோ 3 + 1 3 ரூட் ஆஃப் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம் 0.72 சிக்மா சி வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் இன்ட்டு 10⁻³ ஸ்கொயர் இ வேல்யூ டேட்டா புக்லேருந்து எடுத்தேன் 15 இன்ட்டு 10⁻6 இன்ட்டு 3166.15 that is a design torque divided by psi value 3 into I so இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா A வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 12.75 சென்டிமீட்டர் வருதுப்பா எனக்கு ஓகேங்களா இவ்வளோதான் இந்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 calculation of minimum module so இது ஃபார்முலா டேட்டா புக்ல இருந்து எடுத்துக்கலாம் so பேஜ் நம்பர் 8.13a இதுல பார்த்தீங்கன்னா ஸ்பர்கியருக்கு உண்டான மாடுல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் நம்ம எல்லா வேல்யூ மேக்ஸிமம் கண்டுபிடிச்சாச்சு இதில் இப்போ ஒய் வந்து பார்க்கணும் சிக்மா எம்டி வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ ஒய் வேல்யூ வந்து எப்படி எடுக்கணும்னு நான் பார்க்குறேன் ஸோ ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் ஸோ ஒய் வேல்யூ என்ன பண்ணலாம்னா உங்கள் டேட்டா புக்கில் வந்து எடுத்துக்கலாம் பேஜ் நம்பர் வந்து தட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்ம Z1 வேணும் Z1 வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கணும்ப்பா நம்பர் ஆஃப் தீத் வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஸோ சிக்மா பி வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு சை எம் வந்து ஆல்வேஸ் 10 ஓகேங்களா இதை பாருங்க சை எம் இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் 10 தான் எடுத்துக்கணும் ஜென்ரலாக வந்து 10 தான் கொடுக்கணும் இது சப்போஸ் இதில் எதனா உனக்கு கண்டிஷன் கொடுத்தனால இது இருந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கண்டிஷன் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க ஸோ சை எம் வந்து எப்பவுமே 10 தான் எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் Z1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு ஏற்ற போல என்ன பண்ணலாம்னா we can take the form factors வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஃபார்ம் ஃபேக்டர் y இது வந்து பாருங்க ஃபார்ம் ஃபேக்டர் வந்து y இதுதான் இப்போ நான் நம்பர் ஆஃப் தீத் வந்து நான் 20 நீங்கள் அசியூம் பண்ணியிருக்கேன் நம்ம எக்ஸ் வேல்யூ ஆல்வேஸ் 0 தான் ஸோ அப்போ 20x0 இதுக்கு நேராக என்ன பண்ணிடலாம் y வேல்யூ வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ ப்ரொசீட் பண்ணலாமா இப்போ ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ ஃபார்முலா என்னன்னா டேட்டா புக்ல வந்து எடுத்துருக்கேன் 1.26 root of 3 mt divided by y into sigma b psi m z1 ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கு ஸோ mt வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கண்டுபிடிச்சிருக்கோம் mt டிசைன் டார்க் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 3166.15 kgf சென்டிமீட்டர் ஓகேங்களா சிக்மா பியும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இது எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 740.02 kgf per centimeter square Z1 வந்து நான் பண்றேன் இனிஷியலா 20 வந்து அசியூம் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அசியூம்
ஸோ இது எப்பவுமே if number of teeth of the pinion can be taken between 18 to 30 இந்த குள்ள நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஜெனரலா if not given ஓகேவா ஸோ if not givenனா நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் எப்பவுமே ஜெனரலா 20 தான் எடுத்துப்பாங்க ஆனால் நான் z வந்து 20 எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட் y வேல்யூ என்ன பண்ணணும் ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க பேஜ் நம்பர் 8. பேஜ் நம்பர் வந்து பார்த்துடலாம் ஸோ 8.18ல பார்த்தீங்கன்னா இப்போ நான் z1 வந்து 20 ஓகேங்களா ஜீரோவுக்கு நேராக பார்க்கணும் எக்ஸ் வந்து ஆல்வேஸ் ஜீரோ தான் ஸோ 0.389 ஓகேங்களா ஸோ y வந்து 0.389 எப்படி எடுத்துனா ஃப்ரம் PSG டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 8.18 ஓகேங்களா corresponding to z1 value and form x value வந்து 0 அது நேரா எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் m மாடுலி கிடைச்சிடும் சோ m 1.2633115 divided by 0.389 740 into 0.2 into 10 into 20 so psi m வந்து always 10 பா psi m வந்து always 10 தான் ஓகேங்களா அதை எடுத்துக்கங்க so already உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி எழுதுதுன்னு ஓகேவா psi m வந்து always 10 பேஜ் நம்பர் 8.14 இருக்கும் ஓகேங்களா ஓகே சோ இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா மாடுலி வந்து எவ்வளவு வருதுன்னா 0.479 சென்டிமீட்டர் நான் சே 0.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன் 0.5 சென்டிமீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 கரெக்டட் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறேன் இப்போ ஏன்னா மாடிஃபிகேஷன் ஃபேக்டர்லாம் நிறைய கன்சிடர் பண்ணியிருந்தால கரெக்டர் சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன் இந்த எங்க போனோம்னா பேஜ் நம்பர் 7.22 பேஜ் நம்பர் 7.22 ஸோ 7.22 போனீங்கன்னா இங்க பாருங்க சென்டர் டிஸ்டன்ஸ் ஏக்கு ஃபார்முலா கொடுப்பேன் எல்லா ஃபார்முலாவும் இங்க இருக்கும்பா எல்லா ஃபார்முலாவும் இந்த 7.22 இருக்கும் இப்போ நான் ஏ வேணும் ஸோ ஏக்கு பார்த்தீங்கன்னா m z1 plus z2 by 2 ஸோ இதுல வந்து ஏ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏ ஈக்குவல் டு m இன்டு z1 plus z2 இதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணது எல்லாமே mmல சப்ஸ்டிட் பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா ஸோ mன்றது மாடுலி நம்மளுக்கு a ஈக்குவல் டு எவ்வளோ 0.5 சென்டிமீட்டர்ல இருக்கு நான் இதை mm கன்வெர்ட் பண்றேன் 5 mm ஓகேங்களா z1 எவ்வளவு எடுத்தோம் நம்ம 20 z2 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா i equal to z2 by z1 சோ அப்ப i வந்து நமக்கு எவ்வளவு தெரியும் 3 z2 by z1 வந்து 20 சோ z2 equal to 60 வருமா 60 இப்போ a கண்டுபிடிங்க a equal to எவ்வளவு பாருங்க 5 moduli 20 plus 60 divided by 2 சோ எவ்வளவு வருதுன்னா 200 mm இப்போ நமக்கு வந்து a எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க நமக்கு a எவ்வளவு கண்டுபிடிச்சதுனா 12.75 இது சென்டிமீட்டர்ல இருக்கு mm கன்வர்ட் பண்ணினா என்ன into 10 போடினா 127.5 சென்டிமீட்டர் இது வந்து மினிமம் சென்டர் டிஸ்டன்ஸ் ஓகேவா சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டான சென்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருதுனா 200 இதோட அதிகமா தான் வருது சோ நமக்கு இது வந்து எப்பவுமே அதிகமா இருக்கணும் ஓகேவா அப்போ நம்ம போட்டுருக்க டிசைன் வந்து கரெக்ட்னு அர்த்தம் சோ 127.5 mm இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது ஓகேவா கரெக்டர் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே அதிகமா வரணும் சோ நமக்கு கரெக்ட்டா அதிகமா தான் வந்திருக்கு சோ our design is safe ஓகேவா சோ இங்க எழுதிக்கலாம் ஸ்டேட்மென்ட் வரும் the corrector center distance
is greater than the minimum center distance. Minimum center distance விட அதிகமா வரணும். ஓகேவா? So design is safe. ஓகேவா? Design is safe. So நம்ம போட்டு இது கரெக்ட். இது வந்து என்னன்னா minimum center distance. இதுதான் மினிமம் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகேவா? இதை விட அதிகமாக வந்தால் தப்பு கிடையாது, கம்மியாக வரக்கூடாது. இது மினிமம் இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது சென்டிமீட்டர் இருக்கும், நம்ம எம்எம்ஆ கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். 12.75 சென்டிமீட்டர் இருக்கும், ஜஸ்ட் 127 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பு ஓவர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 5 கால்குலேஷன் ஆஃப் ஃபேஸ் வித். ஸ்டெப் 5 கால்குலேஷன் ஆஃப் face width. So என்ன பண்ணணும்னா face width கண்டுபிடிக்கணும். பேஜ் நம்பர் 8.14 இதுதான் face width. b by a, psi equal to b by a, next psi m equal to b by a. ரெண்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து எந்த கைட்டா வந்து பார்க்கணும், நம்ம ஆல்ரெடி இந்த வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ பேஜ் நம்பர் 8.14 அந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. psi equal to b by a, psi m equal to b by m. ஏன்றது கரெக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ், கரெக்டாக சென்டர் டிஸ்டன்ஸும் மாடுலையும் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ எவ்வளோ வருது பாருங்க, திஸ் வேல்யூ எவ்வளோ 0.3 நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. இது வந்து 10ன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், psi is 0.3, ஸோ இது வந்து 10. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், b கண்டுபிடிக்கலாம். 0.3 a வந்து 200 mm, எவ்வளோ வந்து 60 mm வருது. இது எவ்வளோ, b equal to 10 into 5, ஸோ 50 mm. இதுல எது ஹையஸ்ட் பிரெத் இருக்கோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம், அந்த ஃபேஸ் வித் தான். ஓகேவா? ஸோ அப்போ செலக்டட் ஃபேஸ் வித் வந்து எவ்வளோ 60, ஏன்னா அதுதான் ஹையஸ்ட். ஸோ b equal to 60 mm. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 calculation of design twisting movement. ஓகேங்களா? டிசைன் ட்விஸ்டிங் மூவ்மெண்ட் அதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் அஷ்யூம் பண்ணி போட்டுருப்போம், இப்போ அதை கரெக்ட் பண்ணுறோம். ஸோ எம்டி ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம எடுத்தது தான். ஓகேங்களா? எம்டி ஈக்குவல் டு எம்டி கேடி இன்டு கே. ஓகேவா? இந்த கேடிகே வந்து நம்ம ஆல்ரெடி அஷ்யூம் பண்ணி போட்டுருப்போம், எவ்வளோ 1.3. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இது ஆக்சுவல் வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எம்டி வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எம்டி ஈக்குவல் டு 2435.5 kgf சென்டிமீட்டர். இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நியூட்டன் எம்எம்லாம் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இது நியூட்டனாக மாற்றினா இன்டூ 10, சென்டிமீட்டர் வந்து எம்எம் மாற்றினா இன்டூ 10. ஸோ அப்போ டோட்டலாக 100 போடணும். ஸோ 245.5 இன்டூ 10 to the power of 2 நியூட்டன் எம்எம். ஓகேங்களா? ஸோ இப்போ கேடி வேல்யூ வந்து நம்ம எடுக்கலாம் ஃப்ரம் பிஎஸ்சி டிசைன் டேட்டா புக்ல இருந்து. இதுங்க பேஜ் நம்பர் 8.16. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ இதுல கே வேல்யூ வந்து நம்ம எடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, கே வேல்யூ எப்படி எடுக்கலாம்னா, கே இதுதான் டேபிள், கே வேல்யூ psi p is nothing but b by d1. இந்த ரேஷியோ பிரெத் டு டயாமீட்டர் ரேஷியோல நேரா என்ன பண்றீங்க, இந்த கே வேல்யூ வந்து இந்த டேபிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களாப்பா? இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம என்ன பண்ணோம், psi b கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம psi b கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், அதுல இருந்து கேடி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கே கண்டுபிடிக்கணும். கேக்கு என்ன ஃபார்முலானா, கே இஸ் நத்திங் பட், just a minute, k value வந்து நம்ம டேட்டா புக்ல இருந்து எடுத்துக்கலாம் again. So I will tell you how to take it. First நம்ம k எடுத்தாச்சு. kd வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா
டேட்டா புக்கில் 8.16 போனீங்கன்னா இங்கே பாருங்க, இதுதான் கேடி, டைனமிக் லோட் ஃபேக்டர். இந்த டைனமிக் லோட் ஃபேக்டர் எப்படி எடுக்கணும்னா, இந்த சிலிண்ட்ரிக்கல் கியர் வந்து இது வந்து ஐஎஸ்ஓ குவாலிட்டி, இது வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் குவாலிட்டி 10 எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதுதான் 10. நம்ம வெலாசிட்டிக்கு நேராக இந்த 10க்கு நேராக வேல்யூ எடுக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ வெலாசிட்டி வருதுன்னு பார்த்துட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், வெலாசிட்டி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அது வந்து கேடி வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ கே வேல்யூ வந்து இந்த சை பை பி ரேஷியோ வந்து இந்த டேபிள் வந்து எடுக்கலாம். ஓகேவா, இப்போ போடலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், வெலாசிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். v ஈக்குவல் டு பை டி n1 டிவைட் பை 60. இந்த d1 வந்து எப்பவுமே என்ன பண்ணணும், மீட்டர்ல தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ d1க்கு என்ன ஃபார்முலானா, இது 8.22ல போனீங்கன்னா இருக்கும். 8.22ல போனீங்கன்னா d1க்கு ஃபார்முலா இருக்கும், தட் இஸ் m இன்டு z1. ஸோ m வந்து 5 இன்டு z1 20, ஸோ 100 mm. இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ண சொல்ல மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 இன்டு 0.1 இன்டு ஸ்பீட் வந்து 1200 டிவைட் பை 60. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 6.28 மீட்டர் பர் செகண்ட்ஸ் வருது. ஓகேவா, அப்போது நான் என்ன பண்ணுறேன், டேட்டா புக்கில் நம்மளுக்கு எவ்வளோ வருது, 6 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்குது. ஓகேவா, ஸோ 8 இருக்கு. ஸோ இதுக்கு நேராக என்ன பண்ணலாம், நீங்கள் வேல்யூஸ் வந்து எடுக்கலாம். ஓகேவா, ஸோ 8.16ல் நமக்கு வர வெலாசிட்டி 6.8. ஸோ அப்போ 8க்கு நேராக நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூஸ் வந்து எடுக்கிறேன். ஸோ 1.4 வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ என்னுடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8 எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா எல்லா வேல்யூம் சேம் தான். ஓகேவா, எந்த மீனிங் கிடையாது. ஸோ எனக்கு வந்து 6 இல்லை இங்கே, அதனால் நான் 8 எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸ்பக்கியதுக்கு இங்கே எடுக்கணும், ஹெலிக்கல் கியருக்கு இங்கே எடுக்கணும். ஸோ நான் ஸ்பக்கியர் தான், ஸோ இங்கே எடுத்துக்கிறேன். 1.4 வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறேன், கே டி ஈக்குவல் டு 1.4 எப்படி எடுக்குதுன்னா, ஃப்ரம் பிஎஸ்ஜி டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 8.16 corresponding to velocity and ISO quality 8 நேரம் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கே எடுக்கணும். கே வந்து சைக்கு நேரம் எடுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ சை பி ஈக்குவல் டு பி பை d1. ஸோ பிரெத்து நம்மளுக்கு தெரியும் 60 டிவைட் பை 100, தட் இஸ் 0.6. ஸோ டேட்டா புக்கில் போனீங்கன்னா இதுக்கு முன் பேஜில் இதை பாருங்க, சை பை பி 0.6க்கு நேராக 1.03. ஓகேங்களா, ஸோ கே ஈக்குவல் டு 1.03. ஸோ இங்கே என்ன பேஜ் நம்பர் 8.15ல எடுத்துக்கணும், கரஸ்பாண்டிங் டு திஸ் வேல்யூ. ஓகேவா, ஸோ இப்போ எல்லா வேல்யூ போட்டாச்சு. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். திஸ் இஸ் 2435.5 10 to the power of 2 into 1.4 into 1.03. ஸோ டிசைன் டார்க் எவ்வளோ வருதுன்னா 351,199 into 10 to the power of 3 நியூட்டன் mm. ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூ வந்து எனக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 7. இப்போ நம்ம போட்டு இந்த சம்மு கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். செக்கிங் ஃபார் இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகேங்களா, ஸோ செக்கிங் ஃபார் இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ இது ஃபார்முலா என்னென்னு பண்ணலான்னா, உங்கள் டேட்டா புக்லேயே போனீங்கன்னா இவங்க செக்கிங்னு கொடுத்துட்டு ஸ்பக்கியருடைய கம்பல்சிவ் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. அதே போல் செக்கிங் ஃபார் ஸ்பக்கியருடைய பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இந்த ரெண்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு செக்கிங் ஆஃப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து இன்டியூஸ்டு 0.74 I plus 1 A root of I plus 1 IB young small as MT.
ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு I ஈக்குவல் டு எவ்வளோ தெரியும் 3ன்னு தெரியும். A 200 mm, B 60 mm, E 2.15 into 10 to the power 5 Newton per mm square. So MT design torque 351.19 into 10 to the power of 3 Newton mm. So இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன் 0.74 I value 3 plus 1 by A வந்து 200 root of 3 plus 1 3 into 60 2.15 into 10 to the power of 5 into 351.99 into 10 to the power of 3. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணினா எவ்வளோ வருதுன்னா எனக்கு 606.93 நியூட்டன் per mm ஸ்கொயர் வருதுப்பா சிக்மா சி. இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இது எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கணும். எப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் இல்லையா சிக்மா சி விட கம்மியாக இருக்கணும். பார்ப்போமா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 1.00 into 10 to the power of 3 kgf per centimeter square. இப்போ இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா நியூட்டன் பரில் 1100 நியூட்டன் per mm ஸ்கொயர். பாருங்க நம்மளுக்கு இதை விட இது கம்மியாக இருக்கா, அப்போ நம்ம போட்டிருக்க டிசைன் வந்து எப்படி இருக்கு சேஃபாக இருக்கு. ஸோ டிசைன் இஸ் சேஃப். நம்ம போட்ட கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டிருக்கோம். டிசைன் இஸ் சேஃப். நெக்ஸ்ட் செக்கிங் ஆஃப் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் செக் பண்ணலாம். செக்கிங் ஆஃப் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபார்முலா என்ன சிக்மா பி ஈக்குவல் டு டேட்டா புக்கில் இருக்குது ப்ளஸ் 1 by A into M into B into Y MT. ஸோ I வேல்யூ தெரியும் 3, A 200, M 5 mm, B 60 mm, Y 0.389 MT 351.199 into 10 to the power of 3 Newton mm. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க 3 plus 1 200 into 5 into 60 into 0.389 into 351.199 10 to the power of 3. ஸோ இது கண்டுபிடிச்சா 60.188 நியூட்டன் per mm ஸ்கொயர். இதுவும் எப்படி இருக்கு நம்ம கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா டிசைன் டார்க் வந்து 74.02 kgf per centimeter ஸ்கொயர் இருக்கு. இதை நியூட்டனா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 74.02 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ இங்கே எப்படி இருக்கு 74 60 தான் வருது இங்கே. ஸோ டிசைன் இஸ் சேஃப். நம்ம போட்டுக்கிற சமம் வந்து கரெக்டாக போட்டுருக்கோம். டிசைன் இஸ் சேஃப். நெக்ஸ்ட் அதர் டைமென்ஷன் ஸ்டெப் 8 என்னன்னா அதர் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா A வேல்யூ I வேல்யூ M வேல்யூ D1 வேல்யூ Z1 வேல்யூ Z2 வேல்யூ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே நோட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான்ப்பா ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.